எல்லாருமே 12th எக்ஸாம் முடிச்சு கிளம்புறீங்க. எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? சரியா? இதுக்கப்புறம் லீவ் டைம்ல நீங்க எல்லாருமே வண்டிலாம் எதுவும் எடுத்துட்டு ஓட்டக்கூடாது. ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி எதுவும் வண்டியில வந்து சுத்திட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே 18 வயசு ஆயிருக்காது. சரிங்களா? 18 வயசு ஆகல தானே? யாருக்கும் 18 வயசு ஆயிருக்காது. 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும். சரியா? அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. நீங்க லீவ் நாள்ல வீட்டுல எல்லாம் இருப்பீங்க. அதனால வண்டி இருக்கு, 2 வீலர் இருக்கு, ஸ்கூட்டி இருக்கு எடுத்து சொல்லிட்டு எல்லா பக்கமும் எடுத்துட்டு சுத்தக்கூடாது. சரியா? 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்துட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ப்ராப்பரா வண்டி ஓட்டணும். சரியா? அதே மாதிரி டிராபிக் ரூல்ஸ்னா அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எந்த பக்கம் வண்டி ஓட்டணும், லெஃப்ட்ல திரும்பும் போது என்ன பண்ணணும், வண்டியில ரைட்ல திரும்பும் போது என்ன பண்ணணும், இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் எடுத்துட்டு வண்டி ஓட்டணும். சரிங்களா? இது ஒரு சின்ன அவேர்னஸ். இதை நீங்க மட்டும் இல்ல, உங்க ஊர்ல சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, அந்த பசங்களுக்கும் போய் சொல்லணும். என்னன்னு, இந்த மாதிரி டிராபிக் போலீஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது எங்களை நிறுத்தி இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்தாங்க. உங்க சின்ன பசங்க வண்டி ஓட்டினாலும் நீங்க என்ன சொல்லணும், வண்டி ஓட்டக்கூடாது, லைசன்ஸ் எடுத்துதான் வண்டி ஓட்டணும். அதே மாதிரி அப்பா வண்டி எடுத்துட்டு வீட்டுல இருந்து வெளியில போவாரு. வெளியில போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்கப்பா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லும் போது உங்க அப்பா கண்டிப்பா கேட்பாரு.